மஞ்சத்தூள் இதை போய் அப்படியே சக்கத்தாக அரைச்சிட்டு போங்க. அடியில் ஒரு கேமரா திருப்பிட்டு போங்க. நான் அடித்து கொலை பண்ணிடுவேன் நீ அப்படின்னு. எதுவுமே வேணாம், இது கொதிக்க கூட வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு தாளிப்புக்கு தான் அது. வணக்கம், நம்ம மிஸ்டர் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோசை, ஒரு இட்லி, பரோட்டா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் இல்லாமல் ஒரு சிம்பிளாக, இப்போ வீட்டுக்காரன் வந்துட்டாங்க பத்தலை அப்படின்னா ஒரு சிம்பிளாக என்ன பண்ணுறோம்னா ஒரு தனி குழம்பு, தண்ணி குழம்புல தனி குழம்பு எதுவுமே இல்லாமல் தனியாக அரைச்சி வைக்கிறது தான் தனி குழம்பு. இது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் 2 வெங்காயம், 4 தக்காளி, வரமிளகா, தேங்காய், புளி, மஞ்சத்தூள் தான் எடுத்துருக்கேன். இதை நம்ம தாளிக்கவோ அரைக்கவோ தேவையில்லை. ஒன்றும் இல்லை, மிக்ஸி எடுத்துக்கிறோம். வீட்டுக்கு வந்துட்டாங்க போகிற சொந்தக்காரங்க என்ன பண்ணலாம், வெங்காயத்தை உள்ளே போட்டுறோம், தக்காளி உள்ளே போட்டுறோம், தேங்காய் உள்ளே போட்டுறோம், வரமிளகா, புளி, மஞ்சத்தூள் இதை போய் அப்படியே சக்கத்தாக அரைச்சிட்டு போங்க. அடியில் ஒரு கேமரா திருப்பிட்டு போங்க. நான் அடித்து கொலை பண்ணிடுவேன் நீ அப்படின்னு. ஆதாரம் இருக்கா, 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க. இப்போ அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு இதை நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். சரிங்களா? இன்னமும் கொஞ்சம் இருக்குது. இதில் நம்ம உப்பு போடல, இந்த டைம் உப்பு அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. சொந்தக்காரங்க யாரும் வந்துட்டாங்கன்னா ஒரு செகண்டில் வச்சு இந்த குழம்பு நம்ம அடிச்சு தான் ஊற்றலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணல, சமைக்கலை, எதுவுமே பண்ணல. தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, வரமிளகா, புளி, மஞ்சத்தூள் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை எப்படி நான் வந்து ஒரு குழம்பா நான் செஞ்சு காமிக்கிறேன்னு பாருங்கள். எதுவுமே வேணாம், இது கொதிக்க கூட வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு தாளிப்புக்கு தான் அது. ஆயில் எதுவுமே பொறுத்தவரை சிம்பிளாக சும்மா தாளிப்புக்கு தான். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்லோ பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், மிளகு இதை அப்படியே என்ன பண்ணுறோம், குழம்பு ஊற்றிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த குழம்பு ஊற்றிட்டு ரொம்பலாம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இதனால் ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இது ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு குழம்பு உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கம் பார்த்தீங்கன்னா இதை தனி குழம்பு அப்படின்பாங்க. எதுவுமே போடாமல் உடனே லைட்டாக அந்த மோர் குழம்பு மாதிரி சூடான போதும். ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. அதோட பச்சை வாடை அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, ஏதோ ஒரு குழம்பு ஒன்று குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கனாங்கன்னா இந்த குழம்பு பண்ணி கொடுங்க. ஒரு குருமா இல்லாமல், ஒரு குழம்பு இல்லாமல், ஒரு சட்னி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கொடுக்கணும். நம்ம பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கும்போது இட்லி, ஒரு பரோட்டா, ஒரு சப்பாத்தி, இட்லி பரோட்டா, தோசை கூடலாம் அருமையாக இருக்கும் இந்த காம்பினேஷனு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், வீட்டில் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.